அனைவருக்கும் வணக்கம். இந்த மனதை ஆள்றது அப்படிங்கிறது, இந்த மனதை நாம் ஆண்டோம் என்றால் நாம் நம்மை ஆண்டு விடலாம். ஆனந்தமாக இருக்கும் மனசை நம்ம ஆண்டோம்னா. அதான் மனதை ஆள்வதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த பொறாமை, போட்டி, வெறுப்பு, இந்த பொறாமை பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல்நிலைக்கு வருவான், அவனை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த மேல்நிலைக்கு வர்றதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும். அதெல்லாம் செய்யாமல் நான் உழைக்க மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுவேன், வளர்ந்தவனை பார்த்து புறம் பேசுவேன். ஏன் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அந்த மனசு 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று நம் வசம், இந்த ப்ரெசண்ட்டு. இன்னொரு பார்ட்டு ப்ரீவியஸு, கர்மா, அதான் கர்மா. இன்னொன்று இறை. 3 பார்ட்டு இந்த மனசு. இதில் இந்த 3 பார்ட்டில் நம்ம எதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் இருக்குது, இறையை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த மனசு பொறாமை, போட்டி, வாழ்க்கை தற்காலிகம், இதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி நம்ம போட்டி பொறாமையிலேருந்து நம்மளை விலக்கி வச்சிரும். ஒரு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும். சில பேர் கர்ம வயப்பட்டுருவான், இறைவனை அப்படி தலைமுழுகிடுவான், கர்ம வயப்பட்டுருவான். அந்த கர்மா நல்ல கர்மா இருந்தால் அவன் போட்டி பொறாமையிலேருந்து விலகி மனசை அப்படியே அமைதியாக வச்சுட்டு ஆனந்தமாக இருப்பான். அதே கெட்ட கர்மாவை போச்சுன்னா அந்த மனசே பலவிதமான கெட்ட எண்ணங்களை உண்டாக்கி, பொறாமை உண்டாக்கி, போட்டியை உண்டாக்கி, பகைமையை உண்டாக்கி, நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். அப்புறம் இந்த ப்ரெசண்ட்டுங்கிற நம்ம இந்த காலத்தில் நமக்கு பெற்ற அறிவு, பட்ட அனுபவங்கள், அதெல்லாம் வச்சு இன்றைக்கி இருக்கிறவனை நாளைக்கு காணும், அப்படி ஓஹோன்னு வாழ்ந்தார். அவர் டக்குன்னு போயிட்டார், அல்பாயஸில் போயிட்டார். இவர் பார் மீடியமாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு பார், அவருக்கு 98 வயசு அப்படிங்கிற இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு இந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட்டி பொறாமை, இந்த உலக மாயையிலிருந்து நம்மளை அப்படியே இந்த அனுபவ ஞானம் இந்த பிறவியில் நம்மளை காக்கும். ஆகவே எல்லோருமே இந்த மனசுங்கிற ஒரு அந்த குதிரையை அந்த லகானை நம்ம கையில் வச்சுருந்தோன்னு வச்சுங்க. நம்மகிட்ட பைக் இருக்குது, கார் இருக்குது. நம்ம தேவைப்படுறப்ப தானே அதை இயக்குறோம். பெட்ரோலை போட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோமா? எப்போயாச்சும் ஜாலியாக சுற்றலாம். ஆனால் பெட்ரோல் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு வேலையாக போவோம், ஒரு பலனை நோக்கி போவோம், ஒரு விளைவை நோக்கி போவோம். அது மாதிரி இந்த மனசு சும்மா இருக்கிறப்ப சும்மா இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கிறப்ப அது அமைதியாக இருக்கணும். சும்மா இருக்கிறப்ப ரொம்ப பேர் நிம்மதி இல்லாமல் இருப்பான், எல்லாம் இருக்கும். சில பேர் எதுவுமே இல்லாமல் இருப்பான், நான் நிம்மதியாக இருப்பான். அது என்னென்னா அந்த மனதோடைய 3 பகுதி பண்ணுற வேலைனால தான் சில பேர் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறான். இந்த கரண்ட்டில் அவன் பெற்ற அனுபவம், ப்ரீவியஸ் கர்மா, அப்புறம் இறைவனை நோக்கிய சிந்தனை, இது 3 சில பேருக்கு அமைஞ்சிரும். அவன் அமைதியாக இருப்பான். அவன் தான் ஞானத்தை நோக்கி செல்கிறதுக்கு தகுதி உடையவன். ஞானிகள்லாம் மேக்சிமம் அப்படி தான், மகான்கள் சித்தர்கள்லாம். இந்த மனசுங்கிற இந்த 3 நிலை, அதை அவங்க அந்த குதிரையை, இந்த லகானை கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தேவைப்படுறப்ப மட்டும் தான் குதிரையை ஓட்டணும். சும்மாவே ஓட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், குதிரை தேஞ்சு போயிடும். அந்த மனசு வலிமை இழந்தால் நம்ம ஆயுசுக்கும் பங்கம் வந்துடும், பலதரப்பட்ட வியாதிகளையும் வந்துடும், நிம்மதி இழந்துடும். பொதுவாக நம்ம நிம்மதி இழக்கிறனால பலதரப்பட்ட வியாதிகளை வர வைக்கிறோம்னு அர்த்தம். நம்ம உடம்புல நிறையா நிம்மதி இழக்கிறப்பெல்லாம் அடிலின் செக்ரெட் ஆகி தேவையில்லாமல் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து பலதரப்பட்ட வியாதிகளை கொண்டு நம்மளை தள்ளிடும். அதனால் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை நம்ம முன்னோர்கள் சொன்னார். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது மனதை தான். எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறான்னு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம ஒரு குழந்தையாக வச்சுக்கலாம், மனசை கடவுளாகவும் வச்சுக்கலாம். மனசை கடவுளாகிட்டோம்னா உலக சம்மந்தமாக எந்த விதமான போட்டி பொறாமைக்கும் போக மாட்டோம். மனசு குழந்தையாகிட்டேன்னா அது அப்படியே ஐயோ இது ஏன் இப்படி நோகுது, இது ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போய் அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி நம்ம அந்த மனசை சாந்தி நிலையில் வச்சுக்கலாம். அந்த மனசாந்தி, அந்த மன அமைதி, மன நிம்மதி தான் நம்ம ஆயுசையும் கூட்டுது, நம்மளுக்கு இறை சிந்தனையும் ஏற்படுத்துது, உலகத்திற்கு நல்லது செய்கிறதுக்கு யோசிக்க வைக்கிது. நம்மளை போல தானே மற்றவங்க. அதனால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம், அவங்கள நல்வழிப்படுத்தலாம். அப்படிங்கிறது அவங்கள தீய சிந்தனை வராமல் அவங்களுக்கு நற்சிந்தனை மேலோங்கி எல்லோருக்கும் நம்ம பயன்படணும். ஏன்னா அந்த வாழ்நாள் என்கிறது எண்ணப்படுற ஒன்று. இத்தனை நாள் தான் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது வாழணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. அதில் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுன்னு இருக்கோ அது கிடைக்கும். அதனால் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக நம்மளை நோக்கி வரும். கிடைக்கலன்னா நம்ம அதை நோக்கி ஓடினா கூட நம்ம கைக்கு அது வராது. அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்கிருச்சு அப்படின்னா நம்ம உழைப்போம், ஆனால் அது விளைவை ஓரளவுக்கு எதிர்பார்ப்போம். ஓரளவுக்கு அந்த விளைவு எதிர்பார்த்து அது நடக்காமல் போச்சுன்னா பரவாயில்லன்னு போயிடும். அந்த விளைவிலே ஐயோன்னு எதிர்பார்த்தோம்னா அது நடக்காமல் போச்சுன்னா மனசு கஷ்டமாகிடும், பிரச்சனையாகிடும்.
அதனால் மனதை சாந்தமாக வைத்து இறை வழியில் மனதை செலுத்தி ஆனந்தம் அடைவோம். அனைவரும் வாழ்க.